வந்து இந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா நான் நம்மள மட்டும் முடிச்ச பிறகு கிட்ட பிறகு தான் முதலாக வந்து உண்டான கோர்ஸ்ல வந்து இஎஸ்பி அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் இன் இஎஸ்பின்னு சப்ஜெக்ட். ஸோ அந்த அட்வான்ஸ் இஎஸ்பி சப்ஜெக்டை வந்து 1 year சப்ஜெக்ட் 1 year கோர்ஸ். ஸோ அந்த 1 year கோர்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்ச பிறகு ஸோ அடுத்த கட்டமாக நான் டிப்ளமா இன் மேனேஜ்மெண்ட், அதாவது டிப்ளமா இன் மேனேஜ்மெண்ட், அது கேம்பஸாக கொண்டு வரப்பட்ட டிகிரி ப்ரோக்ராம் ஒன்று 4 years. அந்த 4 yearsல வந்து 2 years வந்து டிப்ளமா ப்ரோக்ராம். ஸோ அப்போ அந்த டிப்ளமா இன் மேனேஜ்மெண்ட் 2 years அதை கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன். ஸோ அது மட்டும் அடுத்த 2 வருஷமும் வந்து டிகிரி லெவல் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதுதான் பிஎம்எஸ் ஆனர்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டிகிரி நேம் வரும். ஸோ இதுல வந்து நிறைய பேர் வந்து ஒரு கனவோடு வந்திருக்கீங்க, கண்டிப்பா ஒரு கேம்பஸ்ல வந்தா படிச்சு ஒரு டிகிரி ஒன்று கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லும். ஸோ அந்த டிகிரியை நோக்கி போறதுக்கான பாட்டுக்கான முதல் ஸ்டெப் தான் வந்து இந்த அட்வான்ஸ் சர்டிஃபிகேட்டிங் பிஎஸ்பின்னு சொல்லி சொல்றேன். ஓகே, ஸோ அப்ப நாங்க வந்து இந்த ஒரு விஷயமும் செய்யும்போது முதல்ல வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ல இருந்து அடி எடுத்து வச்சு தான் நாங்கள் என்ன செய்யணும், எங்களை ஜேர்னி கொண்டு போகணும். ஒரு ஏரியா வந்து நாங்கள் பெரிய அடி எடுத்து வச்சு எங்க ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதுதான் மெயின் திங். ஓகே, இன்னொரு விஷயம், நான் வந்து நார்மலாக வந்து அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் எஸ்பிஏ சப்ஜெக்ட், அது இல்லாமல் டிகிரி சப்ஜெக்ட், அது எல்லாத்துக்குமே வந்து நான் ப்ரைவேட்டாகவும் கிளாஸஸ் எல்லாமே வந்து நான் கொண்டு போகிறேன். ஸோ இது வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து சொன்னால் அசைன்மெண்ட் டிஸ்கஷன் ரெக்கார்டிங்ஸ் தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஃப்ரீ. இந்த கண்டெக்ட் நம்பர் இருக்குது. அடுத்தது இல்லாமல் இந்த மெயில் அட்ரஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எனி டைம் ஏதாவது உங்களுக்கு டவுட்னு சொல்லி சொன்னாலும், ஏதாவது உங்களுக்கு சப்ஜெக்ட் ரிலேட்டடான இஷ்யூ, இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் எடுக்க சப்ஜெக்ட் ரிலேட்டடான ஏதாவது இஷ்யூஸ், ஏதாவது டவுட் இருந்தாலோ அப்படி எனி டைம் எனக்கு வந்து இந்த மெயில் அட்ரஸ்க்கு இப்போ நீங்கள் மெயில் பண்ணலாம். இல்லாட்டி இந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப்போ மெசேஜோ அப்படின்னு ஏதாவது போட்டு வைக்க முடியும். நான் உங்களுக்கு ஃப்ரீ டைம் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ இப்போ இருக்கிற இப்போ நான் உங்களுக்கு இந்த அசைன்மெண்ட் டிஸ்கஷன் வீடியோ இருக்கு. ஸோ அந்த அசைன்மெண்ட் டிஸ்கஷன் வீடியோ வந்து ரெக்கார்டிங் வந்து அப்லோட் பண்ணி இந்த யூடியூப் சேனல் வந்து அறிவாளர்.12 டேஷ்மானு சொல்லியிருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்து கொள்ள முடியும். ஒவ்வொரு அசைன்மெண்ட், அதாவது ஓவராலாக உங்களுக்கு 8 அசைன்மெண்ட்ஸ் இருக்கு. அதாவது 8 அசைன்மெண்ட்ஸ் மீன்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ அந்த ப்ராஜெக்டோட தான் வந்து ஆல்மோஸ்ட் ஸோ நான் எல்லாத்துக்கும் அசைன்மெண்ட் எல்லாம், அதாவது 8 சப்ஜெக்ட் கிட்டத்தட்ட 16 அசைன்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த 16 அசைன்மெண்ட்ஸ் வந்து வித் ஆன்சரோட வந்து நான் உங்களுக்கு டிஸ்கஷன் பண்ணிவிட்டேன். இஎஸ்பிஎன் தமிழ் மீடியமாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி பேசிக் மீடியம் செய்கிறவங்களா இருக்கலாம். ஸோ நான் 2 பேரையும் மிஸ் பண்ணிட்டேன். நான் ஃபுல்லாக வந்து அந்த அசைன்மெண்ட் ஆன்சர் அசைன்மெண்ட்டை வந்து டிஸ்கஷன் பண்ணி நான் ரெக்கார்டிங் ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தால் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ரெக்கார்டிங் வந்து ஷேர் பண்ண முடியும். பிரச்சனை இல்லை. ஸோ இந்த லிங்க்ல போயிட்டு அவங்க பார்க்க முடியும். இப்போ நாங்கள் ஒருத்தருக்கு நாங்கள் ஹெல்ப் எடுத்துக்கணும். இந்த ஹெல்ப் இன்னொருத்தர் ஷேர் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஓகே, ஸோ அது இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஓகே, இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஜென்ரல் இன்சூரன்ஸில் சீனியர் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணேன். ஓகே, ஸோ நான் வந்து படித்த எல்லாமே ஓஎஸ்ல வந்து நாவல எண்டோபிக்ஸில் தான் ஒரு சில பேர். அப்போ ஸோ எண்டோபிக்ஸில் உள்ளவங்களுக்கு வந்து என்ன சொல்லி சொன்னால் நார்மலாக வந்து இந்த அசைன்மெண்ட் டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு பெஞ்சிங் சொல்லி ஒன்று இருக்குது, குப்பி எல்லாம் வைப்போம். ஓகே, ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணி நீங்கள் படிச்சு கொள்ளவும் முடியும். ஓகே, அடுத்த பிரான்ச்சஸ், அதாவது வந்து இப்போ என்டோபிஸ் இல்லாமல் வேறு பிரான்ச்சஸ்ல இருக்கவங்களுக்கு தான் இப்படி ஒரு இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்காக நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா இந்த ஆன்லைன் மூவி வந்து
நான் இப்போ அசைன்மெண்ட் டிஸ்கஷன்லாம் பண்ணி நான் ரெக்கார்டிங்ஸ் ப்ரொவைட் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான் சரளமான விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நாங்கள் வந்து இன்னைக்கு அசைன்மெண்ட் டிஸ்கஷன் போவோம். ஓகே 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 நாங்கள் முதலாவது வந்து அசைன்மெண்ட்டை வந்து ரீட் பண்ணி போவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அந்த 8 சப்ஜெக்ட்ல வந்து இது வந்து முயற்சியாண்மை, அதாவது ஒன்டர்பிரினர்ஷிப்னு சொல்ற சப்ஜெக்ட்ல வந்து தந்திருக்கிற அசைன்மெண்ட் தான். உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் வந்து 2 அசைன்மெண்ட் தருவாங்க. அந்த 2 அசைன்மெண்ட் வந்து உங்களுக்கு தந்திருப்பாங்க எல்எம்எஸ் லொகிங் சொல்லி உண்டு. அந்த எல்எம்எஸ் லொகிங்ல வந்து கண்டிப்பா அப்லோட் பண்ணியிருப்பாங்க அசைன்மெண்ட்டை வந்து கண்டிப்பா அவங்க சொல்லியிருக்க அந்த டெட்லைனுக்கு அந்த டைமுக்குள்ள வந்து நீங்க கண்டிப்பா சிஸ்டம்ல அப்லோட் பண்ணணும். சிஸ்டம் அப்லோட் பண்ணக்குள்ள நீங்க என்ன மீடியத்துல வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ, அதாவது இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியமா சொல்லி எந்த மீடியத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த மீடியத்துல தான் நீங்க வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா அசைன்மெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். அசைன்மெண்ட் வந்து அப்லோட் பண்றேன்னு சொன்னா இப்போ அசைன்மெண்ட் வந்து ஒரு சிலவங்க வந்து கையில எழுதியும் கொடுக்க முடியும். கையில எழுதி அது ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி டைப் பண்ண விருப்பமானவங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா டைப் பண்ணவும் முடியும். ஓகே, ஸோ இது 2 தான் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஒரு சிலருக்கு வந்து நான் ஒரு சின்ன ஒரு ஐடியா தரேன். இப்போ தமிழ்ல எப்படி டைப் பண்றதுன்னு சொல்லி சொன்னா நீங்க நார்மலா கூகுள் இன்டர்நெட்க்கு போயிட்டு கூகுள்ல வந்து நீங்க ஆன்லைன் தமிழ் டைப்பிங் சொல்லி வந்து ஆன்லைன் டைப்பிங் சொல்லி இருக்கு. அதுல வந்து முதலாவது ஸோ ஆன்லைன் கூகுள் உள்ளிட்ட இதுல வந்து நீங்க வந்து நார்மலா மெசேஜ் பண்ணக்குள்ள டைப் பண்ணி தெரியுமா, டங் இங்கிலீஷ் அதை தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் முகாமைத்துவம் என்பதுன்னா இப்போ MU GA MA ITAQ PAN முகாமைத்துவம் நீங்க கிளிக் பண்ணிக்கூட முடியும். ஸோ இதுதான் வந்து ஆன்லைன் கூகுள் மீட் பதிவை பயன்படுத்தி டைப்பிங் செய்யுது. ஸோ இது வந்து தமிழ் அசைன்மெண்ட், தமிழ் மீடியத்தில் அசைன்மெண்ட் எழுதுறவங்க வந்து டைப் பண்ணணும்னு சொல்லி சொன்னா இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். உங்களுக்கு எதுனாலும் நீங்க டைப் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, ஸோ இதை வந்து அப்படியே இப்போ நீங்கள் காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணி ஒரு வேர்டில் வந்து டைப் பண்ணி கொண்டு போகத்தா இதுதான் தமிழ் டைப்பிங். இங்கிலீஷில் வந்து அசைன்மெண்ட் செய்கிறவங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. ஆல்மோஸ்ட் நார்மலாக டைப்பிங் இங்கிலீஷில் தானே, ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, சரி. அப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து பாருங்க, உங்களுக்கு அசைன்மெண்ட் வந்து ஒவ்வொரு அசைன்மெண்ட்டுக்கும் வந்து என்ன செய்யணும்னா நல்ல ஞாபகம், தமிழ் மீடியம் செய்கிறவங்களா இருக்கலாம், இங்கிலீஷ் மீடியம் செய்கிறவங்களா இருக்காங்க. ஆனால் 2 பேருமே வந்து கண்டிப்பாக 2 சப்ஜெக்ட், அதாவது வந்து 2 மீடியம் அசைன்மெண்ட்டை ரீட் பண்ணி கொள்ளுங்க. உதாரணத்துக்கு இங்கிலீஷ் மீடியம் செய்கிறவங்களுக்கு சொன்னா தமிழ் மீடியம் அசைன்மெண்ட்டை வந்து நீங்க ரீட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி தமிழ் மீடியம் செய்யறவங்க வந்து நீங்க கண்டிப்பா இங்கிலீஷ் மீடியம் அசைன்மெண்ட்டை ரீட் பண்ணிக்கணும். நீங்க இந்த ஃபர்ஸ்ட் இயர் வந்து, அதாவது வந்து இப்போ நீங்க இந்த ESDM கோர்ஸ் படிக்கும் பொழுதே வந்து நீங்க என்ன செய்யணும்னா உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக தமிழ் மீடியம் செய்யறவங்க ஸ்பெஷலா இந்த இங்கிலீஷ் மீடியம் இம்ப்ரூவ் பண்ணி கொள்றதுக்காக தான் நான் சொல்றது என்னன்னு நீங்க இந்த அசைன்மெண்ட் கூட இங்கிலீஷ் அசைன்மெண்ட்டையும் ரீட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஐடியா வந்து என்ன செய்யணும், உங்களுக்கு மூளையில அப்லோட் ஆகும். ஓகே, இந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க எகைன் அடுத்து தமிழ்ல ரீட் பண்ணி பார்க்கக்குள்ள ஓகே இந்த விஷயம் தான் இங்க கேப்சர் பண்ணியிருக்கான்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரும். அதனால தான். மற்றது இல்லாம இன்னொரு விஷயம் என்னதுன்னு சொன்னா சம்டைம்ஸ் இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணக்குள்ள அப்படி இல்லாட்டி தமிழ் டைப்பிங் பண்ணக்குள்ள ஏதாவது மிஸ்டேக் விட்டு இருந்தாலும் இங்கிலீஷ் அசைன்மெண்ட்ல வந்து கரெக்ட் அக்யூரேட் டேட்டாவை போட்டுருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் சொல்றேன் இங்கிலீஷ் அசைன்மெண்ட் கண்டிப்பா ரீட் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன், இந்த அசைன்மெண்ட் வந்து இந்த 2வது கொஸ்டின் பாருங்க, தமிழ்ல கேட்டுட்டாங்க வணிகம் என்றால் என்ன என்று சொல்லிட்டான். ஆனா இதே இங்கிலீஷ் மீடியத்துல வந்து பாருங்க, இங்கிலீஷ் மீடியம் அசைன்மெண்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி சொன்னா பிசினஸ் ஐடியா, வணிக எண்ணம் என்றால் என்னன்னு சொல்லுது. ஓகே, ஸோ இதே நான் வந்து சிங்கள அசைன்மெண்ட் ரீட் பண்ணி பார்க்கக்குள்ள வந்து
வணிக எண்ணம் என்றால் என்ன சொல்லித்தான் இறந்திருக்கு. ஓகே. சோ அதனால தான் தமிழ்ல கேட்டிருக்காங்க டைரக்டா வணிகம் என்றால் என்ன என்று சொல்லிட்டு. அதனால தான் நான் சொல்றேன் கம்பேர் பண்ணி படிங்க. இங்கிலீஷ் ரொம்ப மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கொண்டாலும் முடியுமான மட்டும் இங்கிலீஷ்ல சில சில வேர்டுகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு மேனேஜ்மெண்ட்னா முகாமைத்துவம், அந்த மாதிரி கண்ட்ரோல் கட்டுப்பாடு, முகாமையாளர், மேனேஜர். ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னும் உங்களுடைய ஸ்கில் இங்கிலீஷ் ஸ்கில்ஸா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி சப்ஜெக்ட் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கான ஒரு அட்வான்டேஜா இருக்கு. ஓகே சார். அப்ப இந்த அசைன்மெண்ட்ல வந்து முதலாவது சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த சப்ஜெக்ட் வந்து என்னதுன்னு சொன்னா என்னது முயற்சியாண்மை, அதாவது ஒன்டர்பிரினர்ஷிப். அந்த ஒன்டர்பிரினர்ஷிப் நீங்க வந்து 2024, 25 ஆண்டு, அதாவது உங்களோட பிஎஸ்பிஎம் எப்படி வரும்னா 24-25 பேட்ச். நீங்க உங்களோட பேட்ச் வந்து 2024, 25 பேட்ச். ஓகே சார். இதுதான் ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட். ஓகே. அடுத்தது பாருங்க, ரெண்டாவது அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டாவது அசைன்மெண்ட். அடுத்த விஷயம் இங்க நோட் பண்ணுங்க, சப்ஜெக்ட் கோட். இதுதான் உங்களோட சப்ஜெக்ட் கோடா இருக்கும். இது வந்து உங்களோட சப்ஜெக்டா இருக்கும். ஓகே சார். நான் இன்னொரு விஷயம் சொல்லிக் கொள்றேன். நான் லாஸ்ட் இயரும் இதே மாதிரி அசைன்மெண்ட் டிஸ்கஷன் பண்ணி ரெக்கார்டிங் எல்லாம் அப்லோட் பண்ணிருக்கிறேன். ஸோ நான் கணக்கா இந்த சப்ஜெக்டான ரெக்கார்டிங் லிங்க் போடுவேன். ஸோ அந்தந்த லிங்கை வந்து நீங்க காப்பி பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். ஓகே ஓகே. அப்ப இந்த டேட் சப்மிஷன் இப்ப இருக்கு செப்டம்பர் 16. நேரம் பிற்பகல் 8 மணினா, அதாவது நைட் 8 மணி. அந்த நைட் 8 மணிக்கு பிறகு வந்து எந்த ஒரு அசைன்மெண்ட்டுமே சப்மிட் பண்ண வச்சுக்கொள்ளாங்க. முடியுமான மட்டும் அசைன்மெண்ட் வந்து கடைசி நேரம் வரைக்கும் செய்ய இருக்காதீங்க. ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி அசைன்மெண்ட் செஞ்சு நீங்க என்ன செய்யணும்னா சிஸ்டத்துல அப்லோட் பண்ணிடுங்க. நீங்க சிஸ்டத்துல அப்லோட் பண்ண பிறகு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த டெட்லைனை வரைக்கும் உங்களோட அசைன்மெண்ட் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கொள்ளணும்னு சொன்னா சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே. ஸோ அந்த விஷயங்களை கவனத்தில் கொள்ளுங்க. கடைசி டைம் வரைக்கும் இருக்க வேணும். ஏன்னு சொன்னா நீங்க ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணாலையும் உங்களுக்கு வார மார்க்ஸ் வந்து என்ன செய்யணும் சொன்னா குறையும். ஸோ நீங்க அசைன்மெண்ட் எலிஜிபிள் இல்லை, அதாவது இந்த 2 அசைன்மெண்ட்டுமே நீங்க ஒரு பாஸ் மார்க்ஸ் எடுக்கணும். அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனா 50K எபோவ் எடுக்கணும், 50 to 40K எபோவ் எடுக்கணும். அப்ப அந்த 40 இல்லாட்டி 50 எபோவ் நீங்க எடுக்காட்டி கண்டிப்பா உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ல வந்து ஃபைனல் எக்ஸாம் செய்ய முடியாது. அந்த ஃபைனல் எக்ஸாம் செய்ய முடியாட்டி உங்களுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லி சொன்னா, இன்கேஸ் ஏ-லெவல் ரிசல்ட்ஸ் இல்லாதவங்க பெரும்பாலுமே வந்து சாய்ஸ் பண்ற கோர்ஸ் தான் இஎஸ்பிஎம் கோர்ஸ். அப்ப இந்த இஎஸ்பிஎம் கோர்ஸை நீங்க செஞ்சு பிஎம்எஸ் டிகிரிக்கு என்டர் ஆக இருப்பீங்க, அதாவது பேச்சுலர் ஆஃப் டிகிரி என்டர் ஆக இருப்பீங்க. ஸோ அப்ப டிகிரி என்டர் ஆக இருக்கிறவங்கன்னா கண்டிப்பா இதுல எல்லா சப்ஜெக்டையும் வந்து பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஒரு வருஷத்தை வந்து நீங்க ரொம்ப வேல்யூபிளா யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். சம்டைம்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஏ-லெவல் ரிசல்ட்ஸ் இருக்கவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் செஞ்சு டிகிரி செய்யறதுக்கு அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும். பட் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கஷ்டமா போயிட்டாலும் கூட என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு 1 இயர் வெயிட் பண்ண வேண்டி வரும். சம்டைம்ஸ் இந்த கோர்ஸ் நீங்க செய்யறதால வந்து உங்களுக்கு டிகிரி போறதுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜா இருக்கும். ஓகே, கேம்பஸ்ல அசைன்மெண்ட் இப்படித்தான், கேம்பஸ்ல இந்த மாதிரி தான் படிக்கணும், ஸோ எக்ஸாம் பேப்பர்ஸ் இப்படித்தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லா என்வாயர்மெண்ட்டையும் இந்த கோர்ஸை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். சரி. ஸோ அதனால வந்து ஏ-லெவல் ரிசல்ட்ஸ் இல்லாதவங்க இந்த இஎஸ்பி கம்ப்ளீட் பண்ணி தான் டிகிரி என்டர் பண்ணணும். ஸோ அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க அசைன்மெண்ட் செய்யணும்னா கூட வந்து எவ்வளவு நீங்க ஹார்ட் ஒர்க் போட்டு செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு உங்களுக்கு நல்லா. சரியா? ஸோ அதையும் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது நீங்க என்ன மீடியம் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த மீடியத்துல தான் வந்து அசைன்மெண்ட்டும் செய்யணும், எக்ஸாம் செய்யணும். ஓகே சார். அப்ப இந்த அசைன்மெண்ட் வந்து பாருங்க சொல்லியிருக்காங்க, தயவு செய்து உங்கள் விடைகளை எழுத தட்டச்சு செய்ய A4 தாள் அளவுல, அதாவது A4 ஷீட்டை தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப எழுதுறவங்க வந்து A4ல வந்து முள் பக்கத்துல மட்டும்தான் எழுதணும், பின் பக்கத்துல எழுதக்கூடாது. ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ டைப் பண்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நாங்க 1 by பேப்பர்ஸ் வைஸ் அப்படியே டைப் பண்ணி கொண்டு வருவோம். பட் ஆனா எழுதுறவங்க வந்து A4 தாள்ல முதல் பக்கம் எழுதுனா பின் பக்கம் எழுதக்கூடாது, அடுத்த A4 தாள் முதல் பக்கம் எழுத பின் பக்கம் எழுதக்கூடாது. ஸோ அதுகளை நோட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்தது வந்து தெளிவான கையெழுத்துல நேர்த்தியாகவும் அதாவது
என்ன செய்யணும்னா எழுதணும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எழுதக்குள்ள அந்த ஹெட்லைன்ஸ் இருந்தா நீங்க இங்க வந்து ரெட் பென் எந்த பென்னும் யூஸ் பண்ண முடியாது. முடியுமான மட்டும் பிளாக் பென் ப்ளூ பென் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஹெட்டிங்ஸ் எல்லாம் ஒரு பிளாக் பென்ல போடலாம். மற்ற கீழே நோட் எல்லாமே வந்து ப்ளூ பென்ல வந்து எழுத முடியும். டைப் பண்றவங்கனாலுமே வந்து அந்த போல்ட் பண்ணிட்டு நார்மலா வந்து மற்றதை நார்மலா டைப் பண்ணி கொண்டு போக முடியும். ஓகே. அடுத்தது முழு ஒப்படைக்குமான சொற்களின் எண்ணிக்கை. இதுதான் வேர்ட் லிமிட். இந்த வேர்ட் லிமிட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ முதலாவது அசைன்மெண்ட்ல 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. அவ 3 கொஸ்டின் சேர்த்து கிட்டத்தட்ட 1500 இங்க பிளஸும் மைனஸ் 10% இருக்கு. அது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா பிளஸ் 10% 1600 வர 150 கூடலாம். இப்போ 150ன்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட 1500 1650 வரலாம். அப்படி இல்லாட்டி இங்க 150 குறையலாம். 150 குறைஞ்ச 1350 சொற்கள் கூட எழுதணும். ஸோ இது வந்து நார்மலா எப்படின்னு சொல்லி சொன்னா இந்த தமிழ் இங்கிலீஷ்ல எழுதுறவங்களுக்கு வந்து இந்த வேர்ட் கவுண்ட் வந்து ஓகே 1005 ஒரு 2000 வந்தாலும் எந்த பிரச்சனையுமே இல்லை. யோசிக்க வேணாம் ஒரு 2000 வந்துட்டு ஐயோ மார்க் குறைஞ்சிருமா அப்படின்னு. நீங்க 2000 வந்தாலும் எந்த பிரச்சனையுமே இல்லை. சரியா? அடுத்தது வந்து தமிழ் மீடியம் செய்யறாங்க என்ன இன்னொரு விஷயம் சொல்லிட்டோம்னா இப்ப தமிழை பொறுத்தளவு வந்து எழுத்து வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா ஒரு வசனம் வந்து ரொம்ப விரிவா போகும். அப்ப விரிவா போகும் எங்களுக்கு வந்து 1500 கூட முடிக்க முடியாது. சம்டைம்ஸ் பேஜ் வந்து ஒரு கூடலாம். ஸோ நார்மலா ஒரு 2000 மாதிரி வேர்ட் கவுண்ட் வரலாம். பேஜ் எடுத்துக்கொண்டாலும் சம்டைம்ஸ் வந்து ஒரு 10-12 பேஜ்க்குள்ள வரலாம். இதே இங்கிலீஷ் மீடியம் சொல்லி சொன்னா ஒரு 6 பேஜ் 7 பேஜ் அப்படி இல்லாட்டி குறைஞ்சது கூடினது ஒரு 10 பேஜ்க்குள்ள அசைன்மெண்ட்டை முடிக்கலாம். இவங்க சொல்ற ரெக்யர்மெண்ட் படி. ஓகே. ஸோ இங்க வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா இந்த வேர்ட் கவுண்ட் பார்க்கல நார்மலா முடியுமான 1005 வரைக்கும் எழுதினாலும் அப்படி இல்லாட்டி 2000 கூடினாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ அது வந்து உங்களுக்கு மார்க்ஸ் வேர்ட் கவுண்ட் கூடுன்னு சொல்லி மார்க்ஸை குறைக்க மாட்டாங்க. ஆனா நோட் பண்ணிக்கொள்ளணும் என்னதுன்னு சொன்னா நாங்க சொல்ல வேண்டிய விஷயத்த முடியுமான மட்டும் தெளிவாகவும் சொல்லணும். அதே சமயத்துல வந்து எவ்வளவு உதாரணங்கள் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நாங்க எங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிக்கொள்ள முடியும் அசைன்மெண்ட்ல. ஓகே. ஸோ நாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க ரூல்ஸையும் நாங்க பின்பற்றணும். அடுத்தது என்ன சொல்லி சொன்னா எல்லா விடைத்தாள்கள்லயும் வந்து மாணவருடைய பதிவிலக்கம் அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். நீங்க வந்து இப்ப கேம்பஸ்ல வந்து என்டர் ஆகணும்னா உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று தருவாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து கண்டிப்பா வந்து நான் வந்து பேஜ் எடுத்துக்கொண்டேன். போதான்னு சொன்னா இந்த பேஜ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னா இந்த பேஜ்ல வந்து இந்த லெஃப்ட் சைடோ அப்படி இல்லாட்டி ரைட் சைடோ உங்களுக்கு எங்கனாலும் போட்டுக்கொள்ள முடியுமான இந்த டாப்ல தான் இருக்கணும் மாணவர் பதிவிலக்கம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இது வந்து தமிழ் மீடியம்னா நீங்க தமிழ்ல எழுதலாம். இங்கிலீஷ் மீடியம்னா REG ஷோட்டா போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எழுதலாம். ஓகே. ஓகே. அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி சொன்னா முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட விடைத்தாள்கள் நீங்கள் தெரிவு செய்த மொழி ஊடகங்கள் அதாவது நீங்க தமிழா இங்கிலீஷானு தெரிவு செஞ்சிருப்பீங்க. அந்த ட்ராப் பாக்ஸ் தான் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா நீங்க அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும். அசைன்மெண்ட் வந்து நான் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா நான் சொல்லிட்டு இந்த செப்டம்பர் 16ஆம் தேதி அதாவது 8 மணிக்கு முதல்லையோ அதாவது 8 மணி டைம்னா 8 மணி வரைக்கும் தனியா நீங்க அன்றைக்கு 7:30 7:45 சப்மிட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அதுக்கு முதல் நாளும் செப்டம்பர் 16 முதல் நாளும் நீங்க சப்மிட் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சரியா? அடுத்தது வந்து இன்கேஸ் நீங்க அசைன்மெண்ட் செய்ய முடியாது அப்படி இல்லாட்டி ஏதாவது இஷ்யூஸ்னா உங்களோட தனிப்பட்ட அப்படி இல்லாட்டி மெடிசின்ஸ் வந்து நான் என்ன சொல்றது அதாவது நாங்க டாக்டர் கன்சல்ட் பண்ண லெட்டர்ஸ் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். ஸோ அப்படி இல்லாம வேற எந்த ஒரு காரணத்துக்காகவும் லேட் அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ண முடியாது. ஸோ இன்கேஸ் நீங்க ஏதாவது ஹாஸ்பிட்டலிட்டி இருந்தாலோ ஏதாவது ஒரு பர்சனல் இஷ்யூஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பியூனரல்னு சொல்லி சொல்லுங்களேன். ஸோ அந்த மாதிரியான ஏதாவது இஷ்யூஸ் வர மட்டும்தான் வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட் வந்து லேட் சப்மிஷனுக்கு வந்து அவங்க அப்ரூவல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்க கண்டிப்பா அவங்களுக்கு அந்த ஒவ்வொரு சப்ஜெக்டும் கோஆர்டினேட்டர் இருப்பாங்க. அப்படி இல்லாட்டி இந்த கோர்ஸ் கோஆர்டினேட்டர் அந்த கோர்ஸ் கோஆர்டினேட்டருக்கு வந்து நீங்க ஏன் சப்மிட் பண்ணல ஏன் அசைன்மெண்ட் அந்த டெட்லைன் முதல்ல சப்மிட் பண்ணலன்னு சொல்லி மெயில் ஒன்று டிராஃப்ட் பண்ணி
கண்டிப்பா அவருக்கு வந்து மெசேஜ் அவருக்கு வந்து போடணும். ஸோ அவர் அப்ரூவ் பண்ண பிறகு நீங்க அந்த அசைன்மெண்ட்டை வந்து அவருக்கு திரும்ப மெயில தான் பண்ணணும். ட்ராப் பாக்ஸ் வந்து அந்த டேட்டோட க்ளோஸ் பண்ணிடும். ட்ராப் பாக்ஸ்ல வந்து நீங்க அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணக்குள்ள நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு சொல்லி ஒரு ரீமார்க் ஒன்று காட்டும். அந்த ரீமார்க் காட்டும் பொழுது நீங்க ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சுக்கணும். இன்கேஸ் ஏதாவது ஃபியூச்சர்ல ஏதாவது நீங்க அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணலன்னு இஷ்யூஸ் வந்தாலும் உங்கள்கிட்ட இந்த ஸ்கிரீன்ஷாட் எவிடன்ஸா இருந்தா அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸ்கிரீன்ஷாட் கண்டிப்பா. அசைன்மெண்ட் சப்மிஷன் வந்து ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அந்த எல்எம்எஸ் லோகின்ல வந்து அப்லோட் பண்ணுறாங்க. ஏன்னு சொன்னால் அதில் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட்னு சொல்லி எவிடன்ஸ் காட்டும். ஸோ அந்த இன்கேஸ் ஃபியூச்சர் சிஸ்டம் இஷ்யூஸ் ஏதாவது வந்தால் கூட உங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் ஒன்று இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து சொல்றாங்க என்ன சொன்னால், இப்போ நார்மலாக வந்து நாங்கள் ஒரு அசைன்மெண்ட் செய்யறதுன்னு சொன்னால் கூகுளில் வந்து நோட்ஸ் எடுப்போம் இல்லை அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து கூடுதலா வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்றது என்னன்னு சொன்னா இந்த ChatGPT சொல்ற ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பா வந்து இந்த ChatGPT வந்து யூஸ் பண்ற விஷயம் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி கொண்டாங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ஸ்கோர் வந்து 0 ஆகிடும். அப்படி இல்லாட்டி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் செஞ்ச அசைன்மெண்ட்டை நீங்க திரும்ப காப்பி பேஸ்ட் செஞ்சு அனுப்புனா கூட வந்து என்ன செய்வாங்க, ஸ்கோர் வந்து 0 பண்ணுவாங்க. ஸோ முடியுமான மட்டும் அசைன்மெண்ட் வந்து காப்பி பண்ணி போகாதீங்க. நீங்க ஆன்சரை வந்து இந்த ChatGPT யூஸ் பண்ணி எடுக்கவே வேணாம். அசைன்மெண்ட்கான ஆன்சர் இந்த ChatGPTன்னு சொல்லி லொக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஸோ ஸோ இங்க நான் வந்து ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பண்ணாலே வந்து ஆன்சர்ஸ் எடுத்துக்கொள்ள முடியும். நீங்க இதை யூஸ் பண்றது எப்படின்னு சொன்னா இதை ஐடியா மட்டும் எடுத்துக்கொள்ளலாமே தவிர இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து இதுல இருக்க ஆன்சர் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேணாம். சரியா, அது ரொம்ப டேஞ்சரஸ். உங்களுக்கே வந்து அது என்ன சொல்றது, உங்களோட வந்து நாலேஜை வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ நீங்க இதுல ஜஸ்ட் நீங்க கொஸ்டின்ஸ் போட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் மட்டும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டு ஓகே இப்படிதான் ஆன்சர்ஸ் சொல்லிட்டு அதுக்கு பிறகு நீங்க உங்களோட ஓன் ஆன்சர் வந்து நீங்க எழுத முயற்சி செய்யுங்க. ஓகே, ஸோ இவ்வளவு விஷயம் தான் உங்களுக்கு வந்து இந்த அசைன்மெண்ட் ஒரு விஷயம், அதாவது என்னென்ன விஷயங்களா வந்து சொல்லணும்னு சொல்றதுக்கு வந்து இருக்கு. ஓகே, ஸோ நாங்கள் அசைன்மெண்ட் வந்து ஆன்சர்ஸ் தேடுக்குள்ள வந்து முடியுமான்னு மட்டும் பாருங்க. கேம்பஸ் புக்கை ரிஃபர் பண்ணுங்க, நம்பர் 1. ஓகே, ஸோ நாங்கள் அசைன்மெண்ட் ஆன்சரோ அப்படி இல்லாட்டி நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க எதுக்குனாலுமே வந்து எங்களோட கேம்பஸ் புக்கை வந்து கண்டிப்பாக ரிஃபர் பண்ணுங்க. ஒவ்வொரு லெக்சருக்கும் வந்து மிஸ் பண்ணாம முடியுமான மட்டும் போகணும். லெக்சர்ஸ் ரெக்கார்டிங் இருந்தால் அது லெக்சர்ஸ் கிட்ட வந்து ஒவ்வொரு கிளாஸ் முடியவும் அந்த ரெக்கார்டிங்ஸை வாங்கி யூஸ் அதை வாங்கி கேட்டுக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி அன்னைக்கு கிளாஸ் உங்களால லெக்சர் போக முடியாட்டியும் என்ன விஷயம் ஷேர் பண்ணியிருக்கான்னு சொல்லி ஒரு அப்டேட் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் அந்த லெக்சரிங்ல வந்து ஷேர் பண்ற விஷயங்கள் தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி அசைன்மெண்ட்ஸ்க்காக கூட ஒரு ஐடியா கூட எடுத்துக்கொள்ள கூட ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த விஷயம் என்னதுன்னு சொல்லி சொன்னா இந்த அசைன்மெண்ட்கான ஆன்சர்ஸ் பார்க்கக்குள்ள லெக்சர் ரெக்கார்டிங், லெக்சர்ஸ் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாம வந்து புக்ஸ் ரெஃபர் பண்ணுங்க. கேம்பஸ் புக்கா இருக்கலாம். நீங்க அப்படி இல்லாட்டி இப்போ ஒரு சிலவங்க வந்து இப்போ A லெவல்ல வந்து காமர்ஸ் படிச்சவங்க இருப்பீங்க, அப்படி இல்லாட்டி O லெவல்ல காமர்ஸ் படிச்சவங்க இருப்பீங்க. ஸோ அந்த அந்த நோட்ஸ் வந்து கண்டிப்பா ரெஃபர் பண்ணி கொடுங்க. A லெவல்ஸ் புக்ஸ் இருக்கு, O லெவல்ஸ் புக்ஸ் இருக்கு, அதுகளை நீங்க ரெஃபர் பண்ண. டீச்சர் கைட்ஸ் இருக்கு, டீச்சர் கைட்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணி கொள்ள முடியும். சரியா, அது இல்லாம நாங்க என்ன செய்யறதுன்னு சொல்லி சொன்னா கூகுள்ல போயிட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைன்னு சொல்லி சொன்னா நாங்க அந்த கூகுள்ல வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா தேவையான விஷயத்த வந்து ஷேர் பண்ணி உங்களுக்கு ஐடியா எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ அதுல ஐடியா எடுத்துக்கிட்டா அந்த விஷயத்த வந்து அப்படியே அதுல காப்பி பேஸ்ட் பண்ண போகுதுங்க. ஸோ ஐடியா எடுத்துக்கொண்டு அது எப்படி உங்களுக்கு கிரியேட்டிவா உதாரணத்துக்கு ஒரு சிமிலர் வேர்ட் போட்டு எழுத முடியும். உதாரணத்துக்கு வந்து வீடுன்னு சொல்லி அதுல சொல்லியிருந்தா கூட அது நீங்க இல்லம்னு உங்களால
மாத்திக்கொள்ள முடியும். அதாவது ஹவுஸ்க்கு நாங்க ஹோம்னு சொல்லி இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஓகே. ஒரு விஷயத்த வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க அந்த எக்ஸாம்பிள் மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து சர்ச் பண்ணி பாருங்க. தேடி யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிளை வந்து எட் பண்ண பாருங்க. அது மட்டும் இல்லாம வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு இந்த கூகுள் ஸ்காலர்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. இந்த கூகுள் ஸ்காலர்ல வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு இப்ப தேவையான விஷயம் ஏதாவது தேவைன்னு சொல்லி சொன்னா நீங்க அந்த விஷயத்த வந்து நீங்க என்ன என்டர் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏன்னா உமன் ஆண்டர்பிரினர்ஷிப்பை பத்தி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நான் அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டட் ஆகிற மாதிரி என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னா நான் இங்க அந்த சப்ஜெக்டை போட்ட பிறகு இந்த எனக்கு தேவையான பேப்பர்ஸ் ஆர்டிக் இது வந்து சொல்றது அந்த பெரிய பெரிய அந்த அறிஞர்கள் அப்படி இந்த ரிசர்ச் செஞ்சவங்க இப்போ டிகிரி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணவங்கள இப்படி இதுல இந்த டாக்குமெண்ட் அதாவது அந்த விஷயத்த வந்து ஆராய்ச்சி அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு இந்த பிடிஎஃப்னு சொல்ற விஷயத்துல போயிட்டு நீங்க கிளிக் பண்ணி கத்துக்கிட முடியும். பிடிஎஃப் கிளிக் பண்ணோடனே ஓகே உங்களுக்கு இந்த விஷயங்கள் வரும். ஸோ உங்களுக்கு இதுல வந்து தேவையான இந்த என்னென்ன விஷயங்கள் ஏதாவது ரீட் பண்ணி உங்களால ஐடியா எடுத்துக்கொள்ளவும் முடியும். அப்படி ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் சொல்லிட்டோம்னா இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட் போட்டு தமிழ் மீடியமாக்கள் இதுல ஏதாவது நோட்ஸ் தேவைன்னு சொன்னா இந்த விஷயம் இதுல இருக்க நோட்ஸ் தேவை இந்த விஷயத்தை அப்படியே காப்பி பண்ணியாச்சு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதி கொள்ள முடியும் எழுதி கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியமாகவும் உங்களுக்கு தேவையான நோட்ஸ் இருக்குன்னு இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் ரீட் பண்ணி இருக்கிற விஷயங்களை வந்து கொஞ்சம் மாற்ற முடியுமா, சிமிலர்ஸ் வேர்ட் வந்து எட் பண்ண முடியுமா, அந்த மாதிரி நீங்க ஆர்கனைசேஷனுக்கு வந்து நாங்க ஃப்ரேம்னு சொல்லி கூட நாங்க சொல்லுவோம் ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கொள்ள முடியும். ஸோ நீங்க எப்படி எப்படி அந்த சிமிலர் வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணி நீங்க அதுல பயன்படுத்திக் கொள்ள முடியும். சரியா? இதுதான் வந்து நியூஸ் நாங்க எங்க வந்து விஷயங்கள் எடுக்கிறது. சரியா? ஓகே. அடுத்தது வந்து எங்களோட லைப்ரரிக்கும் இருக்கு. லைப்ரரி வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். லைப்ரரியில வந்து நிறைய ரிசோர்ஸ் இருக்கு, புக்ஸ் இருக்கு. அந்த புக்ஸ் எல்லாம் ரிஃபர் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து செய்து கொள்ள முடியும். சரியா? அடுத்த விஷயம் வந்து நீங்க ஒரு அசைன்மென்ட் சொல்லி வந்து கண்டிப்பா அந்த அசைன்மென்ட் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா நல்லா ரீட் பண்ணிட்டு ஒரு ரஃப் நோட் அடிச்சு கொள்ளணும். அதாவது ரஃப் நோட் ஒன்று ரீட் பண்றதுன்னு இப்ப 30 கொஸ்டின்ஸ்ல வந்து விஷயத்தான் கேட்கணும். ஓகே அப்ப நான் இதுக்கு என்னென்ன விஷயத்தை இன்க்ளூட் பண்ண போறேன். இப்ப முதலாவது 2வது கொஸ்டினுக்கு கொஸ்டின் இதுதான். ஸோ அப்ப நான் இதுக்குள்ள என்னென்ன விஷயத்தை இன்க்ளூட் பண்ண போறேன். ஓகே அப்போ ஓவராலா இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலா ஒரு கன்க்ளூஷனோட முடிக்க போறேன். ஸோ அதுதான் உங்களுக்கு அசைன்மென்ட்கான ஒரு ரஃப் என்ன சொல்றேன்னா நோட். அது கண்டிப்பா நீங்க வந்து செய்யணும். ஸோ அப்படி செய்ய வந்து உங்களுக்கு ஏதாவது எஸ்டிமேட் செஞ்சு கொண்டு போகல வந்து மிஸ்டேக்கா இருந்தாலுமே வந்து அங்க அதை வந்து உங்களுக்கு திரும்ப ரிப்போர்ட் பண்ணக்குள்ள ஓகே நான் இந்த விஷயத்தை இங்கே மிஸ் பண்ணிட்டேன் திரும்ப அசைன்மெண்ட்ல போயிட்டு அதை நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களோட அசைன்மெண்ட் வந்து ஏதாவது ரோங் வேல போகுது நீங்க சொல்ல வர விஷயம் இல்ல ரோங் வேல போகுதுன்னா நீங்க ரஃப் நோட்ல வந்து மென்ஷன் பண்ணிருந்தீங்க ஓகே இந்த விஷயம் தான் சொன்னா அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும் ஓகே இல்ல நான் இந்த விஷயங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸோ இதெல்லாம் வந்து நீங்க படிக்கிறதுக்கான ட்ரிக்ஸ். மற்றது வந்து நீங்க அசைன்மெண்ட் செய்யும் பொழுது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த அசைன்மெண்ட் வந்து கண்டிப்பா வந்து இப்ப ஸ்கேன் பண்ணி வச்ச பிடிஎஃப் செய்யறோம்னு சொன்னா அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எழுதிட்டு அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணவங்களுக்கு கூட நீங்க அசைன்மெண்ட்டை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பிகாஸ் அந்த அசைன்மெண்ட் கொஸ்டினை வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து கேட்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. அதனால நீங்க அந்த அசைன்மெண்ட் வந்து ஆன்சரை வந்து ஒரு எக்ஸாமுக்கு போகும்போதெல்லாம் ரீட் பண்ணிட்டு மைண்ட்ல ரிமூவ் பண்ணி கொண்டு போகவும் முடியும். அது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கும். சரியா? அதனால வந்து அசைன்மெண்ட் வந்து செஞ்சு முடிச்ச பிறகு தேவையில்லைன்னு சொல்லி இக்னோர் பண்ணிட்டு ஓகே. அடுத்தது இன்னொரு விஷயம் செய்யுங்க. இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருப்பாங்க தானே. இப்போ ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து இப்போ நீங்களும் ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிருக்கீங்க உங்களோட ஃப்ரெண்டும் சப்மிட் பண்ணியிருக்காரு. பட் உங்களோட அசைன்மெண்ட் மார்க்ஸை விட உங்களோட ஃப்ரெண்டுக்கு கூடனா கண்டிப்பா அந்த ஃப்ரெண்ட் அசைன்மெண்ட் வந்து வாங்கி வச்சு கொள்ளுங்க. அதை ரீட் பண்ணி பாருங்க. ஓகே நான் இன்க்ளூட் பண்ணாத இந்த விஷயம் அதுல மென்ஷன் பண்ணிருக்கிறாரு. ஸோ எனக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து முடியுமான்னு மட்டும் நீங்க பார்த்துக்கொள்ள முடியும். எங்களுக்கு உண்மையாலுமே வந்து நாங்க ஒரு விஷயம் படிக்கணும்னு சொன்னா முதல்ல கண்டிப்பா தேடல்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கும். அப்ப அந்த தேடல் மூலமா தான் எங்களுக்கு என்ன செய்ய முடியும்னு சொல்லி சொன்னா சக்சஸா எங்களால வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த ஜேர்னியை வந்து யாருமே நினைக்க வேணாம் கஷ்டம் ஒர்க்குக்கு கொண்டு கஷ்டம் அப்படின்னு சொல்லி நான் இந்த ஜேர்னி கடந்து வந்தது எல்லாமே வந்து நான் ஒர்க்குக்கு போயிட்டு தான். பர்சனல் இஷ்யூஸ் இருக்கலாம், பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், நிறைய
நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. இது எல்லா விஷயத்தையும் தாண்டி தான் வந்து நீங்க இதை செய்யணும். நீங்க வந்து என்ன சொல்றது, நீங்க ஒரு 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 என்ன ஒரு மோட்டிவ்ல வந்துட்டீங்க. ஓகே, நான் இந்த கோர்ஸ் செய்யணும், இது கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும், கம்ப்ளீட் பண்ணி நான் டிகிரிக்கு என்டர் ஆகணும்னு சொல்லி. ஸோ அந்த மோட்டிவ் வந்து காரணம் கொண்டு யாருக்காகவுமே வந்து கைவிடாதீங்க. நீங்க கைவிடவும் வேணாம். உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது கைவிடாரா இருந்தா கூட அவரை கூட வந்து நீங்க என்கரேஜ் பண்ணி அவரை கூட்டிக் கொண்டு போங்க. ஸோ அது வந்து ரொம்ப கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. எந்த ஒரு சிச்சுவேஷனுக்காகவும் வந்து நீங்க இது நீங்க அந்த என்ன சொல்லி ஸ்டார்ட் பண்ண பார்த்து வந்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஏன்னு சொல்லி நீங்க ஸ்டாப் பண்ண பிறகு இன்னொரு 2-3 வருஷம் போன பிறகு யோசிப்பீங்க, ஏன் நான் அநியாயம் ஸ்டாப் பண்ணிட்டேன்னு அப்படின்னு சொல்லி. சரியா? ஸோ இது வந்து நீங்க கண்டிப்பா என்ன சொல்றது, நீங்க நான் சொல்றதை ஒரு அட்வைஸா எடுத்துக்கொள்ளலாம், அப்படி இல்லாட்டி ஒரு மோட்டிவா எடுத்துக்கொள்றீங்கனாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அது வந்து உங்களோட விஷஸ். பட் எக்காரணம் கொண்டு கைவிட்டுற வேணாம். நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அதை ஜேர்னியை வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக பாருங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். ஸோ நாங்கள் இப்போ வந்து டிரெக்டா அசைன்மெண்ட் வந்து டிஸ்கஷனுக்கு போவோம். ஓகே, சரியா? ஸோ அப்போ அசைன்மெண்ட்டை வந்து பாருங்க. முதலாவது சொல்லியிருக்காங்க, முயற்சியாண்மையானது மக்களின் பயன்படுத்தப்படாத மற்றும் வெளிவராத திறன்களை பயன்படுத்த உதவுவதன் மூலம் உயர்ந்தபட்ச சாத்தியமான வெளியீடுகளை அடைய உதவுகிறது. பொருத்தமான உதாரணங்களுடன் வெளியிடுக. ஓகே ஓகே. இப்போ இங்கிலீஷ் அசைன்மெண்ட் இதுல வந்து இன்னொரு விஷயம் சொல்லி போட்டேன். இப்போ அசைன்மெண்ட்கான ஆன்சரா இருக்கலாம், அசைன்மெண்ட்கான டிஸ்கஷனா இருக்கலாம், தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் பேரலா தான் கொண்டு போறேன். ஓகே. ஸோ தமிழ் மீடியம் செய்யறவங்களும் இந்த ரெக்கார்டிங் கேட்டு அசைன்மெண்ட் செய்யலாம், ஆன்சர் ப்ரொவைட் பண்றேன். இங்கிலீஷ் மீடியம் செய்யறவங்களும் இந்த ரெக்கார்டிங் கேட்டு அசைன்மெண்ட் செய்யலாம், அவங்களுக்கும் ஆன்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணி தான் இருக்கேன். ஓகே ஓகே. நாங்க இது வரைக்கும் படித்த விஷயங்கள் சொன்ன விஷயங்கள் தான் வந்து இது இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ இங்க பாருங்க சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பிளைன் வித் த சூட்டபிள் எக்ஸாம்பிள் entrepreneurship is to use utilized and ideal talented of people to a maximum possible outcome னு சொல்லி சொல்றாங்க. என்ன எத்தனை மார்க்ஸ்க்கு? 30 மார்க்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. 30 மார்க்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு முயற்சியாண்மையானது வந்து மக்களின் பயன்படுத்தப்படாத, அதாவது வந்து இப்போ முயற்சியாண்மைன்னு சொல்றது வேற, முயற்சியாளர்னு சொல்றது வேற. முயற்சியாளர்னு சொன்னா அந்த விஷயத்த வந்து செய்யக்கூடியவர் தான் முயற்சியாளர், அவரை தான் ஒண்டர்பிரனர் சொல்லி சொல்லுவோம். முயற்சியாண்மைனா ஒண்டர்பிரனர்ஷிப்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அப்ப இந்த ஒண்டர்பிரனர்ஷிப் பத்தி என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, மக்கள்னா நாங்க எல்லாரும் சாதாரணமா மக்கள் வந்து அந்த பயன்படுத்தப்படாத, அதாவது யூஸ் பண்ணப்படாத, அது மட்டும் இல்லாம வெளிவராத திறன்கள், அதாவது எங்களோட மறைஞ்சிருக்க திறமைகள்னு சொல்லுவோம். உங்களோட டேலண்ட் இருக்கு, நீங்க அந்த டேலண்ட்டை என்ன சொல்றது, வெளிக்கொண்டு வர மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லுவோம். அதுதான் ஐடின் ஸ்கில்ஸ். ஸோ அந்த என்ன சொல்லலாம்னு சொன்னா, முயற்சியாண்மையானது மக்களை பயன்படுத்தப்படாத மற்றும் வெளிவராத திறன்களை பயன்படுத்த உதவுவதன் மூலம் உயர்ந்தபட்சம், அதாவது மேக்சிமம் அவுட்புட்டை வந்து எங்களுக்கு பெற்றுக்கொள்ள உதவுது. உதாரணங்களுடன் நடக்குது. நாங்க எந்த ஒரு அசைன்மெண்ட் செஞ்சாலும் கண்டிப்பா எக்ஸாம்பிள்ஸ் வந்து நாங்க இன்க்ளூட் பண்ணிதான் ஆகணும். எக்ஸாம்பிள் வந்து இன்க்ளூட் பண்ணாம அசைன்மெண்ட் செஞ்சா கண்டிப்பா வந்து அவங்களோட ஸ்கோர் வந்து 0 லெவல், அதாவது வந்து ரிடியூஸ் லெவலுக்கு போய்கொண்டே இருக்கும். ஓகே. ஸோ அப்ப இங்க முதலாவது கொஸ்டினை வந்து நல்லா ஞாபகம் கொள்ளுங்க, மைண்ட்ல போட்டுக்கொள்ளுங்க. முயற்சியாண்மைன்னு சொல்ற விஷயம் வந்து மக்கள் பயன்படுத்தப்படாத, அதாவது மக்கள் யூஸ் பண்ணப்படாத, அவங்களோட ஸ்கில்ஸ் இருக்கும், அந்த ஸ்கில்ஸை வந்து வெளியில காட்ட மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற விஷயத்த வந்து முயற்சியாண்மை என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா வெளிப்படுத்தப்படுது. அப்படி மக்களோட ஸ்கில்ஸை வந்து வெளிப்படுத்தப்படுது. மக்கள் யூஸ் பண்ணாத, அதாவது பயன்படுத்தப்படாத விஷயங்களை வந்து பயன்படுத்துறதுக்கு ஒரு மோட்டிவா இருக்குது. ஸோ அப்படி இருக்க வந்து அவுட்புட்டை வந்து அதிக அளவு வெளியீட்டு செய்து கொள்ள, மேக்சிமைசேஷன் பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது உதாரணத்துடன் விளக்க சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸோ இங்க வந்து நாங்க இதுக்கு நான் சொன்ன முதல்ல நாங்க ஒரு கொஸ்டின் செய்யறோம்னா ஒரு நோட் போட்டுக்கொள்ளணும்னு சொல்லி, அப்போ நோட் போட்டுக்கொள்றபடி அப்போ முதலாவது என்ன செய்யணும்னா, நாங்க முதல்ல முயற்சியாண்மைனா என்னதுன்னு சொல்லி சொல்லுவோம். நீங்க கொஸ்டின்ஸ்ல என்ன கேட்டுக்காங்கன்னு சொல்லி சொன்னா, முயற்சியாளர்களோட பண்புகளை தான் மறைமுகமா இந்த அசைன்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. அதாவது
இந்த ஒண்டர்பர்னரை வந்து கேரக்டரிஸத்தை மறைமுகமா கேட்டுக்காங்க. அதாவது ஒண்டர்பர்னர்னு சொல்றவங்க வந்து என்ன செய்வான்னு சொன்னா, நாங்க இப்ப எங்க எல்லாருலயும் ஒண்டர்பர்னர் ஒருத்தர் இருக்கலாம். ஸோ நாங்க கூட இப்ப நான் ஒரு ஜாப்பா ஒர்க் பண்ணி கொண்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கேன். நீங்க ஒரு ஒண்டர்பர்னர் கூட இருக்கலாம். ஒரு சைட் பார்க்கல. ஸோ அப்படி இருக்கவங்கள வந்து உங்களோட உண்மையாலே உங்களோட ஐடியாகி இருக்கிற ஸ்கில்ஸை வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அந்த ஐடியாகி ஸ்கில்ஸை வந்து யூஸ் பண்றது மூலமா வந்து உங்களோட அவுட்புட்டை வந்து என்ன செய்யலாம் சொன்னா மேக்ஸிமைசேஷன் பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்றோம். அப்ப நாங்க இங்க பார்க்கணும் வந்து அப்ப மக்கள் பயன்படுத்தப்படாது. அதாவது நாங்க எங்களுக்கு ஒரு ஸ்கில்ஸ் இருக்கும். அந்த ஸ்கில்லை நாங்க யூஸ் பண்ணிருக்கவே மாட்டோம். அந்த ஸ்கில்ஸ் எங்கிட்ட ஐடாகி இருக்கு. அப்படி அந்த யூஸ் பண்ணப்படாத அப்படி ஐடாகி இருக்கிற ஸ்கில்ஸை வந்து நாங்க சரியா பயன்படுத்துவதன் மூலமா என்ன செய்ய முடியும்னா அவுட்புட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அப்ப முயற்சியாண்மை. அப்ப இந்த ஒன்டர்பிரினர்ஷிப்பை பொறுத்தளவுல வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா எங்கிட்ட என்னென்ன ஸ்கில்ஸ் அதாவது ஐடியாகி இருக்கும் அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் வந்து வெளிக்கொண்டு முடியும்னு சொல்றாங்க முயற்சி ஆண்மையில. ஓகே. ஸோ அப்ப நாங்க முயற்சி ஆண்மைனா என்னதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கில்ஸை வந்து எப்படி நாங்க கொண்டு வருவதன் மூலமா நாங்க இந்த அவுட்புட்டை வந்து கொள்ள முடியும். இந்த சமமான வெளியீட்டை வந்து அடைஞ்சு கொள்ள முடியும்னு சொல்லி நாங்க பார்ப்போம். ஓகே. அப்ப ஒரு விஷயம் ஞாபகம், எந்த ஒரு செய்ய முன்னுக்கும் சொன்னா ஃப்ரண்ட் பேஜ் செய்யும் கண்டிப்பா. அந்த ஃப்ரண்ட் பேஜ்ல ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட நேம், அடுத்தது அந்த நேம் அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போடணும், சப்ஜெக்ட போடணும், அடுத்தது சப்ஜெக்ட் நம்பர். ஸோ இதெல்லாம் தந்திருக்காங்க. சப்ஜெக்ட் 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 நம்பர், அப்புறம் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அசைன்மெண்ட் நம்பர். பாருங்க, இந்த டேக் ஹோம் அசைன்மெண்ட் 1. அப்ப இந்த டேக் ஹோம் அசைன்மெண்ட் 1. அடுத்தது வந்து சப்ஜெக்ட் அண்ட் அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் இன் இந்த கோர்ஸ் நேம் ஸ்மால் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் 24-25. அடுத்தது நீங்க வேணா போல இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கான்னு சொல்லி போட்டுட்டு நீங்க உதாரணம் இப்ப எடோபிஸா இருந்தா நாவலன்னு போடுவோம், எட்னா இருந்தா எட்டன், கேண்டியா இருந்தா கேண்டி. நான் ஏன் இந்த டீட்டெயில்ஸ் வந்து போட சொல்றேன்னு சொல்லி சொன்னா இந்த டீட்டெயில்ஸ் மூலமா வந்து உங்களோட அசைன்மெண்ட் சம்டைம்ஸ் எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பத்தில் மிஸ் ஆகி இருந்தா கூட இந்த டீட்டெயில்ஸ் மூலமா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். கண்டிப்பா வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இங்க மட்டும் இல்ல, எல்லா பேஜ்லயும் வந்து போட்டுக்கொண்டே போகணும். ஓகே. அது மட்டும் இல்லாம வந்து ஒவ்வொரு பேஜ்லயும் வந்து கீழே நம்பரும் போடணும். ஓகே. 1 minute. உங்களுக்கு சாம்பிள் அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. பாருங்க, இப்படி ஃப்ரண்ட் பேஜ் வந்து நீங்க கண்டிப்பா செய்யணும். அந்த ஒவ்வொரு ஃப்ரண்ட் பேஜ் சேவ்லையும் முடியுமான மட்டும் இப்ப கையில எழுதுறவங்க ஹேண்ட் ரைட்டிங் பண்றவங்க வந்து இப்படி இமேஜ் எல்லாம் போடுறது கஷ்டம். பட் டைப் பண்றவங்க வந்து முடிஞ்ச இப்படி ஒரு இமேஜ் அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான அந்த கொஸ்டனுக்கு ரிலேட்டடான ஏதாவது ஒரு இமேஜ் ஒன்று உங்களுக்கு போடும். அது வந்து கொஞ்சம் ஒரு லுக்கா இருக்கும். ஓகே. அடுத்த பாருங்க, ஒவ்வொரு ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த என்ன சொல்றது இந்த நம்பர் போடணும். சரியா? இந்த விஷயம் எதுவும் போட்டாருங்க, இது வந்து நான் என் அப்டேட்காக போட்டது. ஸோ இங்கன்னா கண்டிப்பா பேஜ் நம்பர் போடணும். ஒவ்வொரு பேஜ்லயும் 1, 2, 3 சொல்லி பேஜ் நம்பர் இருக்கு. ஓகே. ஸோ அடுத்தது விஷயம் என்னதுன்னு சொல்லி சொன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இந்த ஒவ்வொரு கோர்னர்லயும் வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் செட் பண்ணணும். சரியா? அடுத்த விஷயம் நான் என்ன சொன்னேன் பாருங்க, அந்த கொஸ்டின் கண்டிப்பா வந்து போல்ட் பண்ணி இருக்கணும். ஓகே. ரெட் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே. நான் இங்க வந்து உங்களுக்கு அந்த கொஸ்டின் நம்பர் 2ன்னு காட்ட அந்த ஹைலைட் பண்ணி காட்டுறதுனா ரெட் யூஸ் பண்ணிருக்கேன். டைப் பண்ணவங்க ரெட் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ இப்படித்தான் வந்து அசைன்மெண்ட் வந்து செய்யணும். எந்த ஒரு அசைன்மெண்ட் செஞ்சாலும் ஃப்ரண்ட் பேஜ் வந்து கண்டிப்பா இப்படி வந்து கிரியேட் பண்ணி ஆகணும். ஓகே. ஓகே.
சரி. அப்ப அடுத்து அந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்து விஷயம் முடிச்சாச்சு. சரி. இப்ப நாங்க கொஸ்டினுக்கு போவோம். அப்ப முதல்ல நாங்க இங்க சொல்லணும் என்னன்னு சொல்லி சொன்னா, முயற்சி ஆண்மைனா என்னதுன்னு சொல்லி சொல்லணும். ஓகேயா? முயற்சி ஆண்மைன்னு சொல்லி சொன்னா என்னதுன்னு சொல்லி சொல்லணும். அப்ப நாங்க இங்க முயற்சி ஆண்மைன்னு சொல்லி சொன்னா என்னதுன்னு சொல்லி சொல்றதுக்கு, நாங்க படிச்சிருக்கிறோம் முயற்சி ஆண்மையை பத்தி நிறைய பல அறிஞர்கள் வந்து கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. சோ அதுல யாராவது ஒருத்தரோட கருத்தை வந்து நீங்க என்ன செய்யணும்னா, முதலாங்கன மென்ஷன் பண்ணி காட்டணும். பாருங்க ஆன்சர் போடுறதுக்கு தமிழ் ஆன்சரும் போட்டிருக்கேன், இங்கிலீஷ்லயும் போட்டிருக்கேன். ஓகே. தமிழ் மீடியம் செய்யறவங்க இந்த தமிழ் ஆன்சர் ரிப்போர்ட் பண்ணி, இங்கிலீஷ் மீடியம் செய்யறவங்க இங்கிலீஷ் ஆன்சரை ரிப்போர்ட் பண்ணுங்க. நான் ஏன் இது ரெண்டையும் ஒரே அசைன்மெண்ட்ல போட்டேன்னு சொல்லி சொன்னா, அந்த அசைன்மெண்ட் செய்யறவங்களுக்கு அதாவது வந்து இங்கிலீஷ் மீடியம் மக்களுக்கு வந்து சம்டைம்ஸ் ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள இல்லாட்டி இங்க தமிழ்ல என்ன சொல்லியிருக்கோம்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணிக்கொள்ள முடியும். தமிழ் மீடியம் மக்கள் என்ன செய்யறான்னு சொல்லிருக்கோம்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு வந்து ஃபேமிலியர் ஆகி கொண்டு வரையும் முடியும். அதுக்காகத்தான் நான் அப்படியே போட்டு இருக்கேன். ஓகே. பாருங்க முதலாவது வந்து இங்க புதிய பொருட்கள் சேவைகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம், அதாவது ஒரு முயற்சியாளர்னு சொல்லி சொன்னாலே என்னது, நாங்க நியூலியா ஒரு இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஒரு புதிய ஒரு பொருள், அதாவது குட்ஸா இருக்கலாம், சேவிஸா இருக்கலாம், அறிமுகப்படுத்துவதன் மூலமா வந்து ஒரு புதிய அமைப்பு முறை ஒன்றை உருவாக்குவதன் மூலம், அதாவது ஒரு புதிய ஒரு ஆர்கனைசேஷனை ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து கிரியேட் பண்றது மூலமா, அப்படி இல்லாட்டி புதிய மூலப்பொருட்கள், அதாவது நியூவா ரோ மெட்டீரியல்ஸ், மூலப்பொருள் சொன்னா ரோ மெட்டீரியல்ஸ் இருக்கலாம். அப்ப அதாவது உதாரணத்துக்கு வந்து நாங்க ஒரு ஆடை, ஒரு பருத்தி துணின்னு சொல்லுவோம், அது ஒரு மூலப்பொருள். கத்தரிக்கோல், சிஸ்டர், மூலப்பொருள் அந்த மாதிரி. சோ மூலப்பொருளை பயன்படுத்துறது மூலமா நடைமுறையில் உள்ள முறை உண்டு. அதாவது கரண்டா நாங்க யூஸ் பண்ற அந்த ப்ரொசீடியரை வந்து மாற்றி அமைக்கிற ஒரு செயல்முறை தான் முயற்சி ஆண்மைன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நாங்க இங்க அது வந்து ஜோசப் ஜூம் பீட்டர்னு சொல்லி சொல்றவர் வந்து சொல்லி இருக்கிறாரு. சோ இங்கிலீஷ்ல வந்து அதே விஷயத்தை தான் வந்து அவரு சொல்லி இருக்கிறாரு. ஓகே. பாருங்க உதாரணம் சரளமா சொல்றேன். இப்ப இங்கிலீஷ்ல வந்து பாருங்க ஒரு 3 லைனோடய முடிஞ்சுட்டு, ஆனா தமிழ்ல வந்து 4 லைன் வருது. சோ நம்ம கவுண்ட் கூடும். அதுதான் தமிழ்ல அசைன்மெண்ட் செய்யறதுல கவுண்ட் கூட, இங்கிலீஷ் அசைன்மெண்ட் செய்யற கவுண்ட் வந்து ரொம்ப குறைவா வரும். ஓகே. இப்ப நாங்க இங்க யாராவது ஒரு ஒருத்தர் சொன்ன கருத்தை வந்து முன்வைக்கிறோம். முயற்சி ஆண்டின என்னன்னு சொல்லி. அடுத்த விஷயம் நாங்க என்ன சொல்லணும்னு சொன்னா, எங்கட சொந்த உரைநடையில, அதாவது எங்க ஓன் லாங்குவேஜ்ல, ஓன் லாங்குவேஜ் மீன்ஸ் எங்க சொந்த உரைநடை நாங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டோம், அதை வந்து நாங்க இங்க மென்ஷன் பண்ணணும். ஓகே. அப்ப பாருங்க, சூழலில் உள்ள சந்தர்ப்பங்களை வந்து ஆக்க ரீதியாக பெற்று நட்ட இடரை ஏற்று, அதாவது சூழல்ல சந்தர்ப்பங்களை நாங்க இந்த என்வாயரன்மெண்ட்ல இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டு ஒரு கிரியேட்டிவிட்டியா இனோவேஷன் டைப்ல வந்து, ஓகே, இனோவேஷன் டைப்ல நாங்க என்ன ரிஸ்க வந்து ஏற்றுக்கிறோம். அதாவது ரிஸ்க வந்து வில்லிங் பண்றோம், இடரை வந்து ஏற்றுக்கொண்டு நாங்க ஒரு புதிய ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறது முயற்சி ஆண்மைன்னு சொல்லி சொல்றோம். ஓகே. ஸோ அப்ப என்ன சொல்றோம், முதலாவது முதலாவது ஆன்சர் வந்து நாங்க சொல்லணும் முயற்சி ஆண்மைனா என்னதுன்னு சொல்லி ஒரு அறிஞர்கிட்ட கருத்தை நாங்க முன்வைக்கலாம். இப்ப ஜோசப் பீட்டர்னு சொல்லி நான் உதாரணத்துக்கு சொல்லி இருக்கேன். ஓகே. அடுத்தது வந்து ஆகவே அதற்காமே வந்து முயற்சி ஆண்மையை வந்து நாங்கள் எப்படி புரிஞ்சு கொண்டோம்னு சொல்லி எங்களோட ஒரு கருத்தை நாங்க முன்வைக்கணும். ஒரு அறிஞர் சொன்ன கருத்து, ஒரு ஓத்தர் சொன்ன கருத்து, ஓகே, நோ ப்ராப்ளம். சோ நாங்க எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டோம்னு சொல்லி நாங்க அந்த விஷயத்தை வந்தீங்கன்னா சொல்லணும். ஓகே சார், அதைத்தான் வந்து நான் இங்கிலீஷ்லயும் சொல்லியிருக்கேன். ஓகே. அது முடிஞ்ச பிறகு அப்ப நீங்க அடுத்த அந்த விஷயத்த வந்து இன்ஃபார்ம் பண்ணி முடிக்கிறோம். அப்ப முதலாவது என்னது, முயற்சி நன்மைனா என்னதுன்னு சொல்லி ஒரு அறிஞர் சொன்ன கருத்தை முன்வைக்கிறோம். அப்புறம் அதை எங்க சொந்த உரைநடையிலே நாங்க எங்களோட ஓன் லாங்குவேஜ்ல, அப்படி இல்லாட்டி நாங்க எங்களோட ஓன் கோட்ஸ்ல வந்து நாங்க சொல்றோம் முயற்சி ஆண்மைன்னு சொன்னா இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி. இப்ப அடுத்த பாயிண்ட் என்ன எழுதணும்னு சொல்லி சொன்னா, பயன்படுத்தாத மற்றும் வெளிவராத திறன்களை பயன்படுத்த உதவுவதன் மூலம் தான் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லி சொல்லலாம். அப்ப மக்கள் கிட்ட பயன்படுத்தாத, அப்படி இல்லாட்டி வெளிவராத திறன்கள் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அதுல முதலாவது தான் வந்து என்னன்னு சொல்லி சொன்னா ஆக்கத்திறன். மக்கள்கிட்ட என்ன இருக்கும், ஒரு கிரியேட்டிவிட்டின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. பாருங்க, சகல தனியாட்களும் வந்து சிந்திக்கும் திறன் காணப்பட்டாலும், அதாவது எல்லாருமே வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா திங்க் பண்ணுவாங்க. ஓகே, திங்க் அபவுட் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து திங்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படி திங்க் பண்ணாலுமே வந்து அதுல வந்து ஒரு சில தரப்பினர் மட்டும் ரொம்ப ரேர், அதாவது வெரி ஃபியூ பீப்புள்ஸ் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா
கிரியேட்டிவிட்டியா வந்து எல்லாராலையும் திங்க் பண்ண முடியும். ஆனா எல்லாராலையும் கிரியேட்டிவிட்டியா திங்க் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டா முடியாது. சோ அப்ப அதுதான் அப்ப மக்கள் வந்து இப்ப நாங்க எங்களோட அவுட்புட்டை நாங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிடணும்னா சொல்லி உயர்ந்தபட்ச சாத்தியமான வெளியீடுகளை வந்து அடையிறதுக்கு வந்து மெயினா முதலாவது என்ன விஷயம் இருக்கணும்னு சொல்லி சொன்னா மக்கள்கிட்ட வந்து இந்த கிரியேட்டிவிட்டின்னு சொல்ற ஸ்கில்ஸ் வந்து காணப்படணும். அப்ப அந்த கிரியேட்டிவிட்டி எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னா எல்லாரும் மாதிரியும் நாங்களும் சிந்தித்து அதாவது திங்கிங் பேட்டர்ன் இருக்கும். எங்களோட திங்கிங் பேட்டர்ன் வந்து டோட்டலா டிஃபிகல்ட்டா இருக்கணும். டோட்டலா டிஃபிகல்ட்டா இருக்கணும். ஓகே. சோ பாருங்க, பிரச்சனைகளையும் சந்தர்ப்பங்களையும் இனங்கண்டு அவற்றுக்கு தீர்வாக புதிய எண்ணங்களை விருத்தி செய்து கொள்வதற்கு அல்லது புதிய வழிகளை தேடிக் கொள்வதற்காக நியூ ஐடியாஸா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி நியூ வேஸா இருக்கலாம். ஸோ இந்த நியூ ஐடியாஸ் நியூ வேஸ் வந்து ஏன் வருதுன்னு சொல்லி சொன்னா இப்ப நாங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கணும் இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண்றதுன்னு சொல்லி சொல்றது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ஆரம்ப காலகட்டத்துல வந்து இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை தீர்வுன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்ப நாங்க வந்து ஆரம்பத்துல ஸ்கூல் பேக்ஸ் கொண்டு போயிருக்கோம். அப்ப ஆரம்பத்துல நாங்க கொண்டு போன ஸ்கூல் பேக்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா ரெண்டுமே வந்து அந்த தோல்ல மாட்டி கொண்டு போறதுதான். ஆனா நாளடைவுல வந்து இந்த பிள்ளைகள வந்து ஸ்கூல்ல வந்து பேக்ஸ் என்ன புக்ஸ் எல்லாம் பாரமாக என்னன்னு சொல்லி சொன்னா அந்த வீல் மாதிரி, அதாவது பேக் வீல் மாதிரி கொண்டு போக ஸ்டார்ட் பண்ணாங்க. பேக் வீல் மாதிரி கொண்டு போக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்து கிரியேட்டிவிட்டி. ஓகே. அடுத்தது பாருங்க, கோயில் எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப ஆரம்பத்துல வந்து நுளம்பு பெறுறதுக்கு வந்து என்ன செஞ்சாங்க, நுளம்பு கோயில் யூஸ் பண்ணாங்க. அப்ப அந்த நுளம்பு மோட்டின் அந்த மாதிரி. சோ அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, ஓகே அது செட் ஆகல ஏன்னு சொல்லி சொன்னா அந்த நுளம்பு கோயில் சரி வரல. அப்புறம் வந்து வலை நெட் யூஸ் பண்ணோம். நெட் யூஸ் பண்ணி நுளம்ப வந்து எங்களால வந்து கட்டுப்படுத்த முடியாம போயிட்டு. ஸோ அதுக்காக அப்புறம் என்ன யூஸ் பண்ணோம்னு சொல்லி சொன்னா எலக்ட்ரிக்கல் வந்து அந்த லிக்விட் பாட்டில்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் இது யூஸ் பண்ணக்குள்ள என்ன எங்களுக்கு வந்துச்சு, ஓகே என்ன நடந்துச்சு, பவர் கட் டைம்ல எங்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியாம போயிருக்கு. சரி, அதுல இன்னொரு விஷயம், அப்ப அந்த லிக்விட் அந்த மோட்டின் அதெல்லாம் யூஸ் பண்ணக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னா என்வைரன்மெண்ட் அது சுவாசிக்கக்குள்ள வந்து ஒரு மாதிரியான மனம் வந்து நாங்க வந்து அதை ப்ரீத் பண்றதுனால அது எங்க ஹெல்த்துக்கு வந்து சரியில்லைன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஸோ இப்படி அந்த பிரச்சனை வர தீர்வு கொண்டு வர கடைசி அப்புறம் இன்னொரு தீர்வு என்ன கொண்டு வந்தாங்கன்னா இப்ப அந்த ஊதுபத்தி அந்த ஸ்டிக், அதாவது வந்து அந்த என்ன சொல்றது ஒரு நறுமணமான ஒரு பர்ஃபியூம் மாதிரி ஒரு வாசம் வீசக்கூடிய ஒரு முறையில வந்து என்ன செஞ்சாங்கன்னா நுளம்புகளை கட்டுப்படுத்துறதுக்கு பத்தி அந்த ஸ்டிக் வந்து சந்தையில வந்து தயாரித்தாங்க. ஸோ இதுதான் வந்து கிரியேட்டிவிட்டி. நாங்க ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா பிரச்சனையா பார்க்காம அந்த பிரச்சனையை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கணும், சந்தர்ப்பமா பார்க்கணும். COVID-19 வந்த பிறகு எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, பிசினஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகிச்சு, நாங்க லொஸ் ஆக போறோம், எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தை வந்து ஆனா என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னோம், நாங்க அதை ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தவங்க என்ன செஞ்சாங்க, ஓகே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட கொண்டு வந்தாங்க.